மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுடைய ஜாதகத்தை சொல்ல போறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு நமஸ்தே, நமசிவாய். நவீன அரசியல் சாணக்கியன். இன்னைக்கு அரசியல்ல ஒரு ராமனுக்கு லட்சுமணன் பக்கபலமா இருக்காருன்னா அது ஒரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு ஒரு லட்சுமணன் மாதிரி அவரை ஏற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் நான் அதை சிறப்பா சொல்றேன்னா, அவர் ஜாதகம் அந்த மாதிரியான இருக்கு. ஒரு ஜாதகம் பலம் பெறணும்னா 1, 5, 9 கூடியர் பலம் பெறணும், 1, 4, 7, 10 கூடியரும் பலம் பெறணும். இதுல நிறைவாவே நான் சொல்றதுல ஒரு 5 கிரகம் பலம் பெற்றா போதும். ஆனா இதுல 7, 8 கிரகம் பலம் பெற்றிருக்குது. அதனாலதான் இவர் சாதாரணமா சொல்ல முடியல. அதனால பலமா சொல்லலாம். லக்னாதிபதி யாருன்னாக்கா கன்னியா லக்ன அதிபதி யாருன்னா புதன். சாணக்கியத்தனம். அதனாலதான் நவீன அரசியல் சாணக்கியன்னு சொன்னது. எங்க எதிரிகள் முடிச்சு விழும், எங்க எதிரிகள் முடிச்சு போடணுங்கிறது சகலகலா வல்லவன் அப்படி சொல்லக்கூடிய சகலம் அறிந்த அரசியல் சாணக்கியன் இவர். அப்ப இவர் பிறந்த நட்சத்திரம் பனி நட்சத்திரம் மேஷராசியில பிறந்தாருக்கார். மேஷராசி எப்பயுமே மேன்மை தாங்கிய ஒரு வீடு. சூரியன் அந்த இடத்துல உச்சபலம் பெறுறவர். அப்ப சூரியன் எப்படின்னாக்கா கிங் மேக்கர், அரசியல் பண்ணி கொடுத்துருவார் எப்பயுமே. அது ஆளுமை திறம், அதிகாரம், அந்த திறனை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு இமேஜை உருவாக்கிடும். யாரு? சூரியன். அப்ப சூரியனோட புதன் சேர்றது இன்னும் பலம் அதிகம். புதன் காவிய நாயகன், சூரியன் படைப்பாளி. அப்ப இருவரும் சேர்றது எப்படின்னா சபைகளில் வல்லவன், பேச்சு திறமை. அதனால இவர்கிட்ட யாருமே பேச முடியாது. நீங்க பாராளுமன்றத்தை கூட பார்த்திருக்கலாம், எல்லா லாங்குவேஜ்லயும் பேசுவார். இப்ப ஜெயலலிதா அம்மா நிறைய லாங்குவேஜ்ல பேசுவாங்க தெரியுங்களா? தமிழ், இங்கிலீஷு, கன்னடம், மலையாளம், உருது, நரிக்குற பாஷை கூட அந்த அம்மா பேசி நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி அந்த குறவர் பாஷெல்லாம் அம்மாவுக்கு கைவண்ணம், அழகா பேசுவாங்க. அதே மாதிரிதான் இவரு எதிரிகளை பேச்சிலே கெடுகெடுக்க வைப்பார், பயமுடுத்துவார். அந்த பேச்சே இவருடைய அமைப்பு. அப்ப எப்படின்னா காரணம் எப்படின்னாக்கா 2ல இவரு புதன், லக்னத்துக்கு 2ல இவருக்கு புதன் இருக்குது ஒரு பெரிய அமைப்பு. அவரே லக்னாதிபதி ஆகிறார். அதாவது இதுக்கு அழகான ஒரு பாடல் சொல்றான் பாருங்க. ஞானிகள் பேசிய வித்தைக்கான பேரடா மாறி நின்று ஆசா நெருங்கி பார்க்க அங்கனன் பிறந்தோருக்கு மாசிலா சகலவாசை மழையென பேச வல்லான். அதாவது நீங்க புதன் கிட்ட, இவர் புதனுடைய பலம் இருக்கனால நீங்க எந்த மொழியில பேசினாலும் இவருக்கு மொழியெல்லாம் சாதாரணமா வரும், இவருக்கு அப்படியே ஊத்து மாதிரி வரும். அதாவது கிரகிக்க கூடிய பலம். நீங்க ஒரு தடவை நீங்க பேசிட்டாக்கா அது அப்படியே கிளாசிக் பவர், அதை உள்வாங்கி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அதை சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தி யோகம் சொல்லக்கூடிய ஒரு புதன். அவரே உங்களுக்கு காவிய நாயகன். புதன் காவிய தலைவன், படைப்பாளி. அவர் எப்படின்னாக்கா 64 கலைகளுக்கு அதிபதியான சுக்கரனோட நண்பர் அவரு. அப்ப அந்த சுக்கரன் எதுக்காக நான் இந்த சுக்கரனை சொல்றேன்னா, இந்த லக்னத்துக்கு 9 கூட பூர்வ புண்ணியாதிபதி, 2 கூட தனாதிபதி சுக்கரன். சுக்கரன் இங்க சூரியனோட வீட்டுல இருக்காரு, சூரியன் சுக்கரனோட வீட்டுல இருக்காரு. சூரியன் 12 கூட யோகாதிபதி. அப்ப 12 கூட லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி. சூரியன் புதனுக்கு அவர் யோகாதிபதி. அப்ப அந்த புதனுடைய பலத்தை கொடுத்தவனும். ஆனாதான் புதன் இங்க 2ல வாக்கு ஸ்தானத்துல பலமா இருக்கனால அந்த வாக்கு டெரரா வரும் அவர்கிட்ட இருந்து. ஆனாதான் இது ஒரு சிறப்பான ஒரு யோகங்கிறது. இது பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டுல சூரியன், சூரியன் வீட்டுல சுக்கிரன். அதனால இது எல்லா ராஜயோகங்களும் கொடுக்கும். அப்ப இந்த 9ங்கிறது பாக்கியஸ்தானம், அந்த இடத்துல சேர்த்து கொடுக்கும். அதுதான் சொல்றான் பாருங்க, செய்யும் புந்தி. அதாவது எப்படின்னா இந்த ராகுவும் பலமா இருக்கனால ராகு கேந்திர பலம் பெற்றிருக்காரு. இந்த ராகு இந்த புதனுக்கு ரொம்ப யோகமான ஒரு. ஆனாதான் இந்த பாடலே சொல்ற பாருங்க, செய்யும் புந்தி தனக்கதிகம், செய்யும் புந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தலில் வெள்ளி வலியன், அவனை சோமன் மிக ஐயன், சசிக்கு கதிர் வலிது, பானவர்க்கு பாம்பே வலிதுன்றான். அப்ப இந்த கிரகங்களே பாம்பாக நாங்க தான் வலிமை பெற்றிருக்கோம்னு சொல்றோம். அப்ப 10ன்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்துக்கு திக்பலம் சொல்லக்கூடிய சூரியன் திக்பலமான இடம். ராகு 10ல இருக்குது யோகம். ஆனா கேது 10ஆம் இடத்துல இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துதான் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா கேது பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காரகத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஆதிபத்தியத்தை, அந்த காரகத்தை அதை அழிக்கும். ஏன்னா கேதுவுக்கு ஆதிபத்தியம் கிடையாது. அதனால அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை கையை வைக்கும், அந்த வீட்டினுடைய அமைப்பை கையை வைக்கும். அப்ப அந்த இடத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய கர்மஸ்தானத்தை கொடுக்கும். அப்ப எப்படின்னா அந்த கர்ம பலனை அனுபவிக்கணும்னா எப்படி வேணாலும் பண்ணும், விதியை முடிச்சிடும். ஆனாதான் கேது 10ல இருக்கும் போதுதான் நிறைய பேருக்கு பாருங்க, கேது 10ல இருந்தா அது தோஷம். அது 10ல் ஒரு பாவி ஒரு பாம்புன்னு
ஆனா கேது பொறுத்தவரைக்கும் 10ல வரக்கூடாது. 10ல வந்தா தோஷம். ராகு 10ல வந்தா கொடுக்கும். ஏன்னா ராகுடைய கேரக்டர் வேற, கேதுவுடைய கேரக்டர் வேற. கேது அப்படியே சுருக்கிடும், ராகு பெருக்கிடும். அதனாலதான் வந்து கொடுப்பதுல ராகு வல்லவர், கெடுப்பதுல கேது வல்லவர். அதனால கேது 10ல வரக்கூடாது. 10ல வந்தா தொழில் நாசம், ஜாதகோட உயிர் நாசமாக்கும். இது கேது மோசமானது. ஏன்னா ஞானத்தை கொடுத்துருவான், ஞானத்தை போதிச்சிருவான். அதனால கேது அங்க வரக்கூடாது. அதனால ராகு அங்க இருக்கிறது பெரிய ஒரு சிறப்பு. அதனாலதான் இவர் வந்து பாராளுமன்றத்துல கூட பாருங்க பலமா பேசுறாரு. இவருடைய வித்தையை வந்து எடுத்து கொடுக்கிறாரு. அந்த வித்தைக்குடைய கலைகளை எடுத்து கொடுக்கறது பூரா புதனும் சூரியன் தான். அதனால சூரியன் வந்து இங்க டாப் லீடர் பொசிஷன்ல இருக்காரு. அதனால அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 2 கூட தனாதிபதியாவும் ஆயிடுறார். சூரியன் 12 கூட 2 பேரும் பரிவர்த்தப்பட்டனால புதனும் இங்க 2ல இருக்கனால யோகாதிபதி புதன் சூரியன் சுக்கிரன். ஆனாதான் 7-8 கிரகமும் இவருக்கு பலமா இருக்குன்னு சொல்ற. 9 கிரகத்துல ஒரு கிரகம் அந்த 8 கிரகம் பலம் போறதுனால ஒரு ராஜபீடத்துல உட்காருவாருன்னு ஒரு விதி இருக்கு. ஆனாதான் 9 கிரகத்துல 8 கிரகம் வல்லமையா உட்கார்ந்து இருக்குது. இது ஒண்ணு. அதனால இது சந்திர அதியோகம் இருக்கு, இதுல சிவசக்தி யோகம் இருக்கு, பரிவர்த்தனை யோகம் இருக்குது. இந்த சந்திர அதியோகத்திலே சொல்றேன் பாருங்க, கதிருடன் மதியம் கூடி கலந்தொரு ராசியில் நிற்க துதிபெரும் உலகில் வந்தோர் சூட்சம கருவியாலும் மதுமீத பாஷானங்கள் அமைத்திரம் மல்லோனாகி விதியுடன் இருக்கும் இன்னொன் மேன்மை அறிவுள்ளான. அறிவா இருக்கிறனால தாங்க அரசியல் நவுந்துட்டு இருக்கு. காய் நவுத்துவார், எதிரியை எப்படி பண்ணணும் எப்படி. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாருங்க இந்திய அமைப்பிலேயே பாருங்களேன், இன்னைக்கு பாகிஸ்தான் பாருங்க இன்னைக்கு இல்லாத இடமே போயிடுச்சு பாருங்க. அது அந்த அளவுக்கு போனது காரணமே இவரு போட்ட ஸ்கெட்ச் தான். ஒரு எதிரி எப்ப கவுக்கணுங்கிறது சமயோசித்த புத்தி வேணும். எப்பயுமே கோவப்பட மாட்டாரு, அமைதியா இருந்து பார்த்துட்டு இருந்து காய் நவுத்திடுவார். அவர் அந்த மாதிரியான கேரக்டர். ஏன்னா புதன் வந்து சண்டைக்கு போகாது. விவேகம், வேகம் என்பது சூரியன், விவேகம் என்பது புதன். அறிவு, அதாவது மனம் புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஆற்றலையும் புதன் கொடுக்கிறார். அந்த புதனை அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவது இவர் தான். ஆனாதான் இன்னைக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே இவருடைய நெட்வொர்க்கு பலமா இருக்குது. அரசியல் ஆளுமை இவருக்கு பலமா இருக்கு. அதனாலதான் ஒரு ராமனுக்கு ஒரு லட்சுமணன் எப்படியா அந்த மாதிரி ஒரு பிரதமருக்கு இவர் லட்சுமணனா இருந்து வேலை செய்யறார். அதனாலதான் நவீன சாணக்கிய தனம் இவர்கிட்ட இருக்குன்னா இன்னைக்கு 62 வயசு ஆகுது. இந்த 62 வயசுல எல்லாமே இவர் சாதிச்சுட்டு வந்திருக்காருன்னா சாதனை இவருடைய உழைப்பு ஒண்ணு. இவருடைய பூர்வீக அமைப்புகளை பார்க்கும்போது பூர்வீகத்துல எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயங்களா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த கர்மா இவரை தொத்துச்சு. அந்த கர்மாக்குள்ள இவர் வரும்போது இதை இவன் முடிப்பான் என்ற ஐந்து அதை அவன் கண்விடல் போது இவரால இது சாதிக்க முடியுது அப்படின்ற அந்த சாணக்கிய தனத்தை இந்த புதன் கொடுத்திருக்குது. பெரிய ஒரு வல்லமை. 2வது சனி பாருங்க, இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5க்கு 6க்கு உடையவர். அந்த 5ஆம் இடத்துல இருந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து வக்ரமா இருக்கார் பாருங்க. ஒரு பாதகாதிபதி வக்ரம் பெறுவது நல்லது. பாதகாதிபதி வக்ரம் பெறலன்னா பிரச்சனை தான். இப்ப விஜய் ஜாதகத்துல பாதகாதிபதி யாரா குரு, அவர் வக்ரம் பெறாருனாதான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான். இதுதான் விதி. அப்ப இவருக்கு பாருங்க பிரச்சனையே இருக்காது. குடும்பமான குடும்பம் போவோம், அரசியல்மான அரசியல் போவோம். இவர் வந்து உலக புகழ் பெறக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே இவர் கையில வந்திருக்குன்னா அந்த குரு தசை தான் போய்கிட்டு இருக்கு. குரு பாதகாதிபதி, பாதகம் பண்ணணும், ஆனா பாதகம் பண்ணாம யோகம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த குரு தன்னுடைய 9வது பார்வை சனியை பார்க்கிறார். 5வது பார்வை எங்க பாக்குறாரு? லக்னத்தை பாக்குறாரு. லக்னம் பலம் பெறுது. அப்ப லக்னம் பலம் பெறும்போது சனி வந்து 9வது பார்வை சனியை பார்க்கிறார். அப்ப சனியை பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு 5, 6 கூடியவர். ஒரு ருணரோகம், ஒரு 5ஆம் பலம் சொல்லக்கூடியது ஒரு கேந்திர பலம், இது கோண பலம். அப்ப வந்து இந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகராவா ஆகிறார். ஆனாதான் 1, 5, 9 கூட சுபர் பாவரான மிஞ்சி பலன் செய்யணும் ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை அந்த சனி மேல விழறதுனால குரு தசையில இப்ப சனி புத்தி போய்கிட்டு இருக்கு. இந்த 2026 முடியறதுக்குள்ளார இவர் துணை பிரதமர் ஆகிறார். இதான் ஒரு விதி கொண்டு வருது பாருங்க. ஏன் துணை பிரதமர் ஆகிறார்னா இந்த சூரியன் இந்த ஆண்டு இவருக்கு நல்ல உச்ச பலத்துல இருக்கிறார். அதனாலதான் இவருக்கு இவருடைய ஜாதகப்படி இப்ப சூரிய அந்தரம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சனி முடிஞ்ச உடனே இந்த குரு தசையில சனி முடிஞ்ச உடனே இந்த சூரிய அமைப்பெல்லாம் ஒரு பெல்ட்டா வரும். பொது கோச்சாரத்துல நான் சொல்றது இந்த ஒரு அமைப்பா வரும்போது சூரிய பலம் வரும்போது இன்னும் பலம் அதிகம். இப்ப சூரிய சிம்ம ராசிக்கு வரப்போற இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த சிம்ம ராசிக்கு வரும்பொழுது அடுத்த மாசமே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து துணை பிரதமர் ஆகிறார் அப்படிங்கிறத அந்த சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது இப்ப இது நடக்கும். எல்லாம் எழுதி வச்சிங்க. இதான் இவருக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. இதுதான். அதனால இவர் துணை பிரதமராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அதனால இவருடைய ஜாதகம் இப்போதைக்கு பலமா இருக்குது.
சாதாரணமா இவர் வந்து எடுத்துக்க முடியாது. அதனால வந்து எப்படின்னாக்கா பாராளுமன்றத்திலேயே வந்து பல அமைப்புகளை பல வித்தைகளை காமிச்சவரு. இன்னைக்கு இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் வருதுன்னா ஒரு பெரிய ஒரு சிறப்பு. ரெண்டாவது, இந்த யோகம் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு என்னடா ஒரு நன்மைன்னா பல வகையிலே நன்மை இருக்கு. அதிமுக பலம் பெறும் இவரால. இதுதான் ஒரு விதி. நல்லா இருக்கு, ஒரு ஜாதகம் பலமா இருக்குது. 22/10/1964 தான் பிறந்திருக்காரு. 62 வயசுல ஆகுது. இவருக்கு ராஜபீடம் வந்து இவரு எழுதிப்பட்ட ஒரு விதி ஒண்ணு. ரெண்டாவது, பிராப்த கர்மா நிஷ்கர்மா துர்கர்மான்னு சொல்லக்கூடியது இவருக்கு பிராப்த கர்மா நிறைவா இருக்குது. ஆனாதான் கர்மாவை பத்தி மகாபாரதத்தை பத்தி கிருஷ்ணவர்மா தான் நிறைய சொல்லியிருக்காரு. அதை பத்தி நானே ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதனால இவருக்கு பிராப்த கர்மாங்கிறது புண்ணியம். ஜாதகனா இதாங்க புண்ணியம். இது புண்ணியம் பெற்ற ஒரு ஜாதகம். நல்ல அமைப்பு. நம சிவாயம்.